வணக்கம். என்ன நேசிக்கின்ற அத்தனை உறவுகளுக்குமே இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறோம்னா, இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள யூடியூபர்ஸ் மார்கள்ன்ற ஒரு செயற்பாடு வச்சு தான் நான் கதைக்க இருக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயும் கதைச்சிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறேன். என்னென்று சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான மார்க்கெட் கீல்ஸ் திறந்துருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். சரி, ஓகே, அது திறந்ததாக இருக்கட்டும். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் மேலே பாருங்கள், இன்றைக்கு போய் படுத்திருக்கிறாங்க. இரவோடு இரவாக போய் படுத்திருக்கிறாங்க. யாருக்கோ உழைப்பு காட்டுறதுக்கு, தங்களோட வருமானத்தை கூட்டுறதுக்காண்டி, மக்களை திசை திருப்புறதுக்காண்டி போய் இரவோட இரவாக படுத்திருந்து வீடியோவில் போடுறாங்க. யார் போன ஒன் பண்ணினாலே இந்த டிக்டாக், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் போன ஒன் பண்ணாலே இவங்களோட வீடியோ தான் வருது. யூடியூபர்ஸ் மேட்ட வீடியோ ஒரு நல்ல ஒரு தேவையான ஒரு விடயங்களை மக்களுக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை. உண்மையிலே பாருங்கள், அங்கே போயிட்டு ஒரு பானின்ற, அதாவது ஒரு சாண்ட்விச், ஒரு யூடியூபர்ஸ் மேலே நான் பார்த்தேன். ஒரு பானின்ற விலை 495 ரூபா. அதை மலிவண்டு விளம்பரப்படுத்துகிறாங்களென்று சொன்னால், இவங்கள மண்டையில் உள்ள மூளை சரியான முறையில் இருக்குதா அல்லது புலையான முறையில் இருக்குதான்ற மக்களாகிய நீங்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும். இவங்கள் சும்மா தங்களோட வியூவர்ஸுக்காண்டியும் மற்ற யூடியூப்பில் வருமானம் பெறுறதுக்காண்டியும் இந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டி தேவையற்ற வதந்திகளை பரப்புகிறாங்க. பாருங்கள், இந்த யூடியூபர்ஸ் மாரின்ற ஒரு செயற்பாடுக்கு ஒரு உதாரணம், இந்த தமன்னா மூட்டம் முத்திரவழி, அதாவது முற்றவழி என்று நினைக்கிறேன். தமன்னா மூட்டம் இரவோடு இரவாக போய் படுத்திருந்தவங்களா பாருங்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு தேவையான விடயங்களுக்காண்டி இப்படி போய் நிற்பாங்களா? கட்டாயம் இல்லை. அவங்க தங்களோட வருமானத்துக்காண்டி போய் நிற்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பார்க்க கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு பொருள் கூடின விலையில்ன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு விரைக்க, உண்மையாக நானும் அந்த சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டில் நிறைய காலம் வேலை செஞ்சினான் தான். சூப்பர் மார்க்கெட்டு விரைக்க உண்மையிலே அங்கே நிறைய சாமான் டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கும். ஆனால் நிறைய சாமான் ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஏற்ற சாமானுகள் விலை குறைவாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் இல்லை. 100க்கு 100% விலை குறைவாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க இங்கே ஒஃபர் போடுற விலை குறைவுண்டு, ஆனால் கட்டாயம் இல்லை. நான் 6 வருடத்துக்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சேன். அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். தயவு செய்து இந்த யூடியூபர்ஸ் மாறுன்ற கதையை கேட்டு மட்டும் நீங்கள் செயற்படாதீங்க. நீங்கள் போய் வேண்டதும் வேண்டாலும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இவங்களோட கதையை மட்டும் கேட்காதீங்க தயவு செய்து. என்னென்று சொல்லி பார்த்தா பாருங்கள், ஒரு பொருளின் விலைகளை சொல்கிறாங்க. அவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குது போகுதுன்றே தெரியாது. ஒரு பொருளின் விலைவாசி தெரியாது. கண்டிப்பாக பொருளின் விலைவாசி தெரியாது. தங்களோட விளம்பரத்துக்காண்டி மட்டுமே இந்த வீடியோக்களை போடுவாங்க. தயவுசெய்து நம்பாதீங்க. இப்போ நான் அதுக்காக அந்த மார்க்கெட்டை புற சொல்கிறேன்னு இல்லை. எனக்கும் அதுக்கும் எந்த வித தொடரும் இல்லை. இந்த யூடியூபர்ஸ் மாற மட்டும்தான் நான் இதில் மையப்படுத்த விரும்புகிறேன். மக்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பாமர மக்கள், அதாவது எங்களை போன்ற ஒரு சாதாரண மக்கள் பிழைத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த பொருட்களை வேண்டும் போது நீங்கள் தயவு செய்து தேடி பாருங்கள். இந்த வருமானம் ஊற்றுறவன்ற கதையை கேட்டெல்லாம் நீங்கள் அப்படியான ஒரு இடங்களுக்கு, அந்த இடத்துக்கும் சரி அல்லது வேறு இடத்துக்கும் சரி நீங்கள் போவீங்களா இருந்தால் உங்களுடைய வருமானங்களை நீங்கள் இழக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தயவு செய்து இவங்களோட கதையை நம்பாதீங்க. இரண்டு சொல்லி பார்த்தா இவங்க தங்களோட வருமானத்துக்கு சொல்லிட்டு போடுவாங்களா. இதில் பாதிக்கப்படுற நீங்கள்லாம் உங்களுடைய வருமானங்களை பொறுத்து நீங்கள் செயற்படுங்க. ஒரு கூத்தாட்டக்காரி நின்ற மூட்டமே இவங்க போய் இரவோட இரவாக அந்த குளிக்கிறல இருந்து வெளியில் வெறும் மட்டும் இருந்து வீடியோ எடுத்தவங்களன்னு சொல்லி பார்த்தா பாருங்களேன் இவங்கள செயற்பாடு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. அதாவது யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் மாதிரி தான் நான் மெயினாக சொல்கிறேன். யாழ்ப்பாணத்து யூடியூபர் வேறு மாவட்டங்களை நான் சொல்ல விரும்பலை. அது எனக்கு தேவையில்லாத ஒன்றும், அது நிறைய விஷயம் எனக்கு தெரியாத உண்டு. அது தெரியாத விஷயத்தை பற்றி நான் கதைக்க விரும்பலை. யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் மார்கள் உண்மையிலேயே தங்களுக்கு வருமானம் பெறுற வழியாக இருந்தால் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். எல்லாரையும் நான் சொல்லலை. இதில் நல்ல ஒரு விடயங்கள் செய்யக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ் மேரும் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் மேன் இந்த இப்படியான தேவையற்ற வதந்திகளை பரப்பி தங்களோட வியூவர்ஸுக்காண்டி செயற்படுறாங்களே ஒழிய மற்றபடி உங்களுடைய நலத்துக்காண்டி செயற்படுவாங்களேன்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் 100க்கு 100% உண்மையண்டு இல்லை. அதை விட இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த யாழ்ப்பாணத்தில் பிரபலமான ஒரு உடைவல்ல தியாகி அறக்கட்டளை ஒன்று நடத்தி வந்தார். இன்றைக்கு அவரே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கின வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்காவாசி யூடியூபர்ஸ் மேறான். அவரால் எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் வந்து நல்ல ஒரு பிரயோசனமான வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு அவரை வந்து செயற்படாமல் பண்ணினது காரணம் இந்த யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் மேர்கள் முக்காவாசி பேர் தான். தயவுசெய்து இவங்களோட கதையை மட்டும் நீங்கள் 100% நம்பாதீங்க. உண்மை ஏதோ அதுக்கேற்ற மாதிரிக்கு செயற்படுங்க. எல்லாரையும் எல்லா விடயங்கள்லையும் நம்பாதீங்க. அதைத்தான் என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம். சரி, நான் இன்னொரு வீடியோ தோம்புனா உங்களை நான் தொடர்பு